கூட சுத்தறவங்க எல்லாம் வீடு காரு போட் ஆமா நம்ம என்னத்த வாங்க காசு இல்லப்பா காசு. ஹாய் ஷரத், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள்னு ஐஸ் போட்டு சமாளிக்கணும். ஓகே, கிஃப்ட் இல்லாம நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு பைத்தியம் இன்னும் 2 பைத்தியத்தை போய் பார்க்க போறேன். வெல்கம் ஹோம், வெல்கம் பாப்பிமா. ஒரு gift கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி? ஹாய், ஹலோ ஹாய். சோ இன்னைக்கு இந்த vlog எதை பத்தினா, எதை பத்தி நானே கேட்டேன். ஐயோ இப்படி திடீர்னு கேட்டோம். சரி ஓகே, இந்த vlog எதுக்குன்னா, நம்ம கிருத்திகா அண்ட் ஷரத் இருக்காங்கல்ல, அதான் நம்ம கோமாளி ஷரத், எஸ், அவர் வந்து புது வீடு வாங்கியிருக்காரு. அந்த வீடு ஹவுஸ் வார்மிங்காக கூப்பிட்டாரு. புது வீடா? எல்லாம் பணக்காரனா இருக்காங்க. கூட சுத்தறவங்க எல்லாம் வீடு காரு போட் ஆமா, நம்ம என்னத்த வாங்க காசு இல்லப்பா காசு. நீங்க தான் ஜிம் வாங்கிருக்கீங்களே. சும்மா வாங்கல, உன் நெஞ்ச வாங்கிருக்கல அது. ஐயோ சரி ஓகே, அதனால அவங்க புது வீடு ஹவுஸ் வார்மிங் கூப்பிட்டாங்களா. அது வந்து விடியங்காத்தால பண்ணாங்க அந்த பூஜை. அன்னைக்கு நான் வந்து தூங்கிட்டேன், அதனால போக முடியாத காரணத்தினால் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் அதை காம்பன்சேட் பண்ண போறோம். ஓகே ஓகேயா? கிஃப்ட் கொடுக்க போறே இல்ல பழைய கிஃப்ட் வீட்ல இருந்து எடுத்து? அவன் என் பர்த்டேக்கே 20 ரூபாய் மஷ்ரூம் தான் வாங்கி கொடுத்தான். அதனால நான் இப்ப வெறும் கை வீசி தான் போறேன். வெக்கமா இல்ல? கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கஞ்ச பிஸ்தாரிங்க, 2 பேரும் கஞ்சத்தோட கஞ்சம். சரி ஜி, நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு? நான் சொன்னேன், நீதான் சரி, நான் இன்னும் உங்க ஏரியா கிட்ட வரல. வரும்போது நான் 2 கடை பார்த்து வச்சிருக்கேன். வாங்க பாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க ரியாக்ஷன் பார்க்கலாம் தான் பார்த்தேன். எப்படி வாங்க பாரு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. நான் திட்டின கவரு துப்புனதுக்கு அப்புறம் வாங்குறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு டைரக்டர் அண்ணு வந்து இப்படி கொடுக்குது. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள வந்துட்டீங்களா? இப்போ நம்ம வந்து ஷரத்தோட அந்த புது வீட்டுக்கு போயிட்டு அவங்கள வந்து பார்க்க போறோம். ஏன்னா ஷரத் வந்து என் மேல கோவமா இருக்கான். என்ன ஃபோன் பண்ணாலும் வந்து பிக் பண்ணல. அதனால இப்போ அவனை போயிட்டு ஹாய் ஷரத், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள்னு ஐஸ் போட்டு சமாளிக்கணும். ஓகே, கிஃப்ட் இல்லாம நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஐயோ, இதுக்காகவே இப்ப போற வேலை எதையாவது வாங்கி கொடுக்கணும். அவன் எனக்கு 20 ரூபாய் மஷ்ரூம் வாங்கி கொடுத்தான். அவனுக்கு நான் வேணா பேசாம அந்த சுண்டல் சமோசா வாங்கி கொடுத்துருவேன். 2 பேரும் நல்ல சாப்பாடு ராமன்ஜி. அப்போ ஒரு பிரியாணி பேக்கெட் வாங்கிட்டு போயிடலாமா? ஏண்டி புதுசா வீடு கட்டிருக்க, பிரியாணியா வாங்கி கொடுப்பேன்? ஓ, எதையும் வெட்டி வாங்கி கொடுப்பா? மறக்க முடியாத மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தா. மறக்க முடியாத மாதிரினா ஒரு டெய்ரி மில்க் சில்க் அடிச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வீட்லயே இருக்கணுமா? சரி ஓகே, கிஃப்ட் வாங்கிட்டு போவோம். டோன்ட் வரி. எப்படியும் நாங்க வந்து காலையில இருந்து கிருத்திகாக்கு ஃபோன் பண்ணி இதோ வரோம்னு சொல்லிட்டு, இதோ பாருங்க இப்ப இருட்டும் போதுதான் அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கே அவ வந்து கன்றாவியா கார் துப்ப போறா. சோ எஸ், வெயிட் பண்ணுங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போற வழியில ஏதாவது குட்டி கடை இருந்தாலும் நான் ஏதாவது வாங்கிடுவேன். ஏன்னா இது ரொம்ப கேவலமா என் ஹஸ்பண்ட் கார் தூந்து போயிட்டாரு. அதனால வாங்கிட்டு போயிடுறேன். I am your best friend. Please, ஆமா, அவன் கூட என்ன கேட்பான், என்ன வெறும் கை வீசிட்டு வந்துட்டியான்னு கேட்டானோ, நான் எங்க போய் என்ன அரைச்சிக்கிறதுக்கு. சரி ஓகே, இருங்க நான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த vlog கண்டினியூ பண்றேன். அவன் வந்து எனக்கு 20 ரூபாய் மஷ்ரூம் மசாலா தான் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தான். ஆனா இருங்க மச்சான், ஆனா நான் அவனுக்கு ஹவுஸ் வார்மிங் பண்ணிருக்காங்கன்னு இங்க பாருங்க, தட்டில குங்குமமும் மஞ்சளும் வைக்கிற அந்த சிழுமி, சிலுமியா அந்த கப்பு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னடி இது சிம்னி கேள்விப்பட்டிருக்க, இது என்ன சிலும்னி? அது ஏதோ சொல்லுவாங்க, சிம்மின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஜிம்மி ஐயோ, மைண்ட் வாய்ஸ். ஓ மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரி ஓகே, இது பாருங்க, இது வந்து துளசி மடம். வீட்ல வச்சா நல்லதுல துளசி. கீர்த்தி வந்து அதுக்கு தீர்த்தம் ஊத்தி டெய்லி தீர்த்தம் கரெக்டா. இது பார்த்தோன்னே எனக்கு அவ ஞாபகம் வந்துருச்சு. இது வந்து அவன் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுனால இந்த இது அப்படியே அழகா கொடுக்கலாம் செட்டா. இப்ப வந்து யோசிக்கிறேன், இதை வந்து கிஃப்ட் ராப் பண்ணுமா இல்ல அப்படியே கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே கொடு, ஏதோ ஒண்ணு குடுக்குறியா, அது வரைக்கும் போதும்.
ஆமாங்க இப்பதான் நீ என் பொண்டாட்டின்னு ப்ரூவ் பண்ணிருக்க. ஓகே இஸ் இட் நல்ல வேலை சின்ன தெரியல. நீங்க என்ன சொன்னீங்க? என் கிஃப்டே தானே நான் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். நான் இது சொந்த காசு கொடுத்து பே பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டேன். மழை வரப்போகுது. மழைலாம் வரல, நல்லாதான் இருக்கு வானம். சரி வாங்க, இது அப்படியே எடுத்துட்டு போய் குடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகேயா? ஏன்டி எப்ப பார்த்தாலும் வீடியோ சொரிஞ்சுக்கிட்டே போற? குளிக்க மாட்டியா? எப்பதான் சொரியிற? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு நான் 6 நாங்களா? சரி அப்ப இதுதான். ஓ. ஒரு பைத்தியம் இன்னும் 2 பைத்தியத்தை போய் பார்க்க போறேன். வெல்கம் ஹோம் வெல்கம் பாப்பிமா. மாட்டிக்கிட்டாங்க. வா வா சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு வீடு. அங்க பாரு, திருஷ்டி பொம்மை மாதிரி அவன் போட்டோவே அவன் வச்சிருக்கான். இல்ல என்ட்ரி ஆனோட தலைவன் போட்ட பாரு. யாராவது அவங்க ஃபேன் கொடுத்துக்க போறாங்க, அப்புறம் என்ன பிக்க போறாங்க. அவங்க ஃபேன் கொடுத்துறாங்க. நான் சாரிங்க மன்னிச்சு அப்படியே வீடு வேற லெவல்ல இருக்கு. வெளிய டோர் பார்த்து தெரிஞ்சிருச்சு. வீடு எல்லாம் சூப்பரா இருக்கு. லைட் ஷோ காட்டுவாங்க. நீ வாடா தேவ். வர வாங்க லைட் ஷோ காட்ட போறோம். இங்க பாரு இங்க பாரு. இரு ஒண்ணா வரும் லைட் ஷோ. ஏதோ கிளப்பிங் மாதிரி எஃபெக்ட் போட போறாங்க. ஏய் வெளியே இல்லடி, அறிவாளி உள்ளதான். வெளியே போய் லைட் ஷோ காட்டுவாங்களா? பைத்தியம். நீங்க லைட் ஷோ காட்டுவா, நான் சவுண்ட் ஷோ காட்டுவேன். என்னடி வாய்ஸ் இது? சாரிடா வர முடியல. நான் புஷ்னு போனேன். ஓகே வாழ்த்துக்கள். சூப்பர். என்ன நான் பாவம். ஒரு gift கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி? சோறு தான் இங்க பாரு. நம்ம சோறு தான் முக்கியம். சரி இந்தாடா. நீ அடிச்சா வலிக்குதுடா. எப்பவே சோறு தான்டா நமக்கு. பூந்து பாக்குறாங்க. சோறா சுரலை சோறுனா பிரியாணி அவ்வளவு இருக்கு பாடி. அறிவாளி. காஸ்ட்லியா வாங்கிட்டு இருக்காடா. இது எதுக்குன்னா தீர்த்தத்துக்காக நாங்க வாங்கினது. தீர்த்தம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தான் தெரியும். சரக்கு தீர்த்தம்லாம் இல்ல, பட் துளசி தீர்த்தம். மங்களகரமா வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இப்படி வா கொடுக்கறதுக்கு. அது நான் போகும்போது குடுக்கணும்டா. நீ இப்ப வந்த உடனே குடுக்கக்கூடாது. அவன் அதான் நீ கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்புங்கறான். சரி இப்ப பாரு, நீ கொடுத்த மசாலாக்கு இது எவ்வளவு பரவாயில்ல தானே. டேய் நீ கேட்க மறந்துட்டேன். திருப்பி ரிப்பீட் பண்றான். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் காளான் வாங்கி கொடுத்தேன். டேய் உன் பர்த்டேக்கு தான காளான் வாங்கி கொடுத்தா. நீ வீடு குடி போகும்போது கண்டிப்பா நான் எந்த கிஃப்டா இருந்தா ஃபங்க்ஷன்னா வேற ஏதாவது நல்ல கிஃப்டா கொடுத்துறணும். அவன் காளான் கொடுத்தா ஆரியோட காளான். ஒரே நிமிஷம் உன்கிட்ட வந்து ஹாய் ஹலோ நீ கூட்டி வந்த 32 பேர்கிட்ட ஹாய் ஹலோ சொல்றதுக்குள்ள அது வந்து இல்ல கூட்டி வந்த ஆளையில 32 கிலோமீட்டர் வந்ததா. அவ்வளவு ரோசக்காரியா தான் அப்பவே வேணாம்னு கொடுத்துருங்க. எதுக்கு நீ ஓரமா எடுத்து போய் சாப்பிடு. அது காலம் இல்லடி, நமக்கு சோறு தான் முக்கியம். ஓகே இது பாருங்க, அழகா இதுக்கு தீர்த்தத்தை தெரியுங்க. டெல்லியில தீர்த்தம் போட்டா கருத்து போயிடுது. இந்த கிஃப்ட் வாங்க. அதுதான் இந்த கிஃப்ட் வாங்க. அசிஸ்மா கிஃப்ட் நான் தான் இந்த கிஃப்ட் காட்ட போறேன். வா வா அது சரியா? அவன் இந்த மாதிரி யோசிச்சு மாட்டான். 100% அவன் சொன்னா சமோசா வாங்கி கொண்டு வரணும். நல்ல கேட்ட வாய்ப்பு. கேமரா ஒழுங்கா பிடிக்க மாட்டேன். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற.
வீடு சூப்பரா இருக்கே. இனிமே உங்க வீடு தான் எனக்கு ஷூட்டிங்கான வீடு. வா அதோ பாரு இந்த பக்கம் எடுத்து. இந்த பக்கம் எடுத்தா இப்படி எடுக்கலாம் அழகா பேக்ரவுண்ட். இந்த பக்கம் எடுத்தா அழகான பேக்ரவுண்ட். உள்ள வர இருக்கு. சரி ஓகே கேளு. நான் தேவ் கிட்ட சொன்னா அவனுக்கு நம்ம சோறு வாங்கி கொடுக்கலாம். பிரியாணி, சமோசா, கட்லெட். டைம் நீ வரும்போது வந்து வாங்கி வா. கோடி புடின்னு சொல்லி. அப்புறம் அவன் வந்து நான் சின்ன திரையில என் பேரை டேமேஜ் பண்ணிட்டான். வீட்டுக்கு வர ஓசி கிஃப்டே வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு. அந்த பேரை நான் இன்னைக்கு வந்து கிழிக்கணும். ஏட்டு அசிங்கப்பட்டமே. இல்ல இவன் அப்படி பண்ணா நான் சொல்றேன். இவன் சொல்றான். நீங்க damage அவன் இல்லடி, அவன் என்ன டேமேஜ் பண்ணிட்டான்னு சொல்றேன். அதனால வந்து நீயே வந்து 31 நாளா 3 நாள் இத வாங்கிட்டு இது கூட தேவ் ப்ரோட ஐடியா தான். இல்ல கடைக்கு போய் நான் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். தேவ் வரல நீ கடைக்கு. வாங்கிட்டு வந்த ஐடியா யாரு கொடுத்தா? அந்த gift கூட அவன் ஐடியா கொடுக்கலடி. கடை கூட நான் தாண்டி சொன்னேன். கேளு. இனிமே நம்ம வீடு இருக்குடா. நம்ம என்ன டெய்லி ரோட்லயா தங்குறோம், வீட்டுல தானே தங்குறோம். பைத்தியக்காரி. இது என்னோட கௌரவ பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு சாரி ப்ரமோஷன் பண்ணா கூட சாரி அப்படி வச்சுட்டு அப்படின்னு பண்ணலாம். டேய் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். 3 in 1. அதான் என்ன அவன் வந்து 3 விதமா இருப்பானு. அப்புறம் புரிஞ்சுச்சோட போயிட்டு. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன இங்க அப்புறம் என்ன? பாய் ஆஃப் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. எங்களுக்கு தான் ஆஃப் ஆச்சு. அப்ப என்ன தவறு ஏதோ செம்மி கிடைச்சிக்கிறீங்க.